டிசம்பர் 26 2004 யாராலையும் மறக்கவே முடியாது. இந்தியாவில ஒரு மிகப்பெரிய சுனாமி, அதுவும் தமிழகத்துல எத்தனை பேர் பாதிச்சிருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில, தமிழ்நாட்டுல வாழ்ற ஒவ்வொரு மக்களுடைய மனசுல அது வாழ்ற வரைக்கும் அந்த ஒரு நாள் நிச்சயமாக யாராலையும் மறக்க முடியாது. எத்தனை பேர் நம்ம இந்த கடலுக்கு பறி கொடுத்தோம். கடல் கொந்தளிச்சு வரும்போது, விடிய காத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன வந்திருக்குன்னு நமக்கு தெரியாம, அப்போ சுனாமின்னா என்ன கூட தெரியாம நம்ம மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சுனாமின்னா ஒண்ணு இருக்கு, அது அப்போதான் தெரிஞ்சது. இத்தனை வருடங்கள் கழிச்சியும் ஒவ்வொரு வீட்டிலையும் கண்ணீர் விழாத நாள் இருக்க முடியாது. டிசம்பர் 26 வந்துச்சுன்னா நிச்சயமாக அது ஒவ்வொரு மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு. எங்களால முடிஞ்ச அளவுக்கு பாஜக சார்பாக எங்களுடைய கராத்தே தியாகராஜன் அவர்கள், இந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட தலைவர், எங்க கட்சி சார்பாக அத்தனை பேர், அத்தனை தொண்டர்கள் ஒவ்வொரு டிசம்பர் 26 கடலோரமா வாழ்ற மக்களுக்கு, மீனவர்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அது பண்ணிட்டு இருக்கோம். இந்த கடலுக்கு, அந்த மாதாக்கு நம்ம எங்களை காப்பாத்துங்க, அது மட்டும் தான் எங்களால சொல்ல முடியும். மீண்டும் இந்த மாதிரி கொந்தளிச்சு வர வேண்டாம், அப்படிதான். ஏன்னா இந்த கடல் நம்பி ஒவ்வொரு இடத்துல மீனவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மீனவர்கள் ஒரு வகையில பாத்தீங்கன்னா எங்களை பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஒரு பாதுகாப்பு ஏன் சொல்றேன்னா, கடலுக்கு போகும்போது எங்க பிரச்சனை இருக்கோ அதை தகவலும் கொடுக்குறாங்க. இன்னைக்கு மரியாதைக்குரிய, மதிப்புக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கட்டும், பாஜக சார்பாக இருக்கட்டும், மீனவர்களுக்கு அவங்களுடைய பாதுகாப்புக்காக எத்தனையோ நல்ல திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஃபிஷரிஸ் நான் சொல்லும் போது அவ்வளோ நல்ல திட்டங்கள் இன்னைக்கு மீனவர்களுக்கு நம்ம. ஸோ ஒவ்வொரு முறையும் மீனவர்களுடைய வாழ்க்கை எப்படி மேம்படுத்த முடியும், அதை நோக்கி எப்படி நமக்கு நம்ம நாட்டுல விவசாயங்கள் ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி நம்மளுடைய மீனவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்களுக்காக என்ன போராட்டம் இருந்தாலும், அவங்களுக்காக என்ன நல்ல திட்டங்கள் இருந்தாலும், அவங்களுடைய கஷ்டங்கள் எப்படி தீர்க்க வைக்கணும், அதுக்காக இன்னைக்கு இல்ல என்னைக்குமே நாங்க பாடுபடுவோம். அவங்களோட நாங்க நின்றுட்டு இருக்கோம். வேற கேள்வி இருக்கா? திருமாவளவன் திருப்பரங்குன்றம் வார சொந்தமா ஒரு விமர்சனம் தீபம் ஏத்திட்டா எய்ம்ஸ் மருத்துவமனை கிடைச்சிருமா, எய்ம்ஸ் வந்துருமா, சோறு கிடைச்சிருமா அப்படின்னு விமர்சனம். விமர்சனத்தை நீங்க எப்படி பாருங்க? அவளுடைய மைண்ட் செட்டு தான் என்னால சொல்ல முடியும். தீபம் ஏத்துட்டா எய்ம்ஸ் வந்துருமானா, தீபம் ஏத்துட்டா அவருக்கு மட்டும் எலெக்ஷன் நேரத்துல கோயிலா போய் தலையில தர்ப கட்டிட்டு போய் கையில வேலை வச்சுட்டு, கையில எந்த கோயிலுக்கு போனாலும் அப்ப மட்டும் சூடு அந்த கையில வாங்கிட்டு வணங்குங்கிறாருல்ல. அப்போ எலெக்ஷன் டைம்ல அவர் கோயிலுக்கு போயிட்டா ஜெயிச்சுட்டு வர்றாருன்னா அவர் அவளால ஒத்துக்க முடியுமா? திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தும் போது அது பாஜக சொன்னது கிடையாது. இது ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் இருந்தது. இத்தனை வருடங்களாக மக்களுடைய நம்பிக்கை அதுல இருக்கு. அது எப்படி தீபம் ஏற்றுறதுனால நீங்க எய்ம்ஸ் வந்துருமான்னு அவர் கேட்கிறாரு. இதே கேள்வி ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி பார்த்து இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுனால எய்ம்ஸ் வந்துருமான்னு சொல்லுங்க. இதே ரம்ஜான் கொண்டாடும் போது எய்ம்ஸ் வந்துருமான்னு சொல்லுங்க. அதுக்கு மட்டும் ஏன் வாய் திறக்கிறது இல்லை? ஏன்னா மைனாரிட்டி கம்யூனிட்டி தோற்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுடைய ஓட் பேங்க் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பாஜக பொறுத்த வரைக்கும் ரிலீஜன், ஒரு மதம் சான்றப்பட்ட எதுவுமே எங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் கிடையாது. இது எப்படி ஒவ்வொரு மைனாரிட்டி தன்னுடைய ஒரு ஃபேத், தன்னுடைய நம்பிக்கை காப்பாற்றுறதுக்காக போராடிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி நீங்க ஹிந்துவிசம் ஒரு மெஜாரிட்டி சொல்லும் போது அந்த மெஜாரிட்டி காப்பாத்துறதுக்காக ரொம்ப வருடங்களாக மெஜாரிட்டி பார்த்து மண்டல கூட்டிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்க வீட்டுல இருந்து அவங்க எல்லாமே அவங்க வீட்டுல இருக்கிறவங்க இல்ல அவங்க கூட்டணியில இருக்கிறவங்க கோயில்களால போவாங்க, பட்டை பூசுவாங்க, தீபம் ஏத்துவாங்க, வீட்டுல பூஜை நடத்துவாங்க. அது எல்லாமே ஓகே. ஏன்னா நாள் செவதுக்குள்ள நடக்குது, மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க எந்த தேர்தல்ல எந்த கோயிலுக்கு போக வேண்டாம், எந்த சர்ச்சுக்கு போக வேண்டாம், எந்த மசூதி பள்ளிவாசல்லயே நிக்க வேண்டாம். நான் திருமாவளவன் அவர்கள்கிட்ட சொல்லிக்கிறேன்.
சர்ச்சுக்கு போறாங்க, ரம்ஜானுக்கு ஆண்டி அந்த அந்த பண்டிகையில வாழ்த்து சொல்றாங்க, அதுலயும் கலந்துக்கிறாங்க. ஏங்க அதுக்கப்புறம் வந்து ரம்ஜான் ஆரம்பிக்கும் போது எதுக்கு ஈவினிங் வந்து இஃப்தாருக்கு போறாங்க? இதே மொஹரம் வரும்போது எதுக்கு பேசுறாங்க? இதே பக்ரீத் வரும்போது பக்ரீத் வரும்போது ஏன் வாழ்த்து சொல்றாங்க? சொல்ல வேண்டாமே. ரம்ஜான் மட்டும் தான் உங்களுக்கு முக்கியம். அப்ப கிறிஸ்துமஸ் மட்டும் பேசுங்க, இல்லைன்னா பொங்கல் இல்லைன்னா தீபாவளி மட்டும் பேசுங்க. அது என்ன ஒரு திருப்பரங்குன்றத்துல இருக்கிறது வந்து ஒரு தீபம் ஏற்றுறதுக்காக இவர் இப்படி வார்த்தை சொல்லலாமா? இது மைண்ட் செட் தான் தெரியுது அவங்களுக்கு. மதச்சார்பின்மை அப்படின்ற பேர்ல மத விழிப்புணர்வை திருமாவளவன் வெளிப்படுத்தாரு. நிச்சயமாக சொல்றேன், அப்படிதான். மகாத்மா காந்தி திட்டத்துல பெயரை மாத்திட்டாங்க, அதனால 2வது முறையாக மகாத்மா காந்தியை பாஜக கொண்டு இருக்கிறது அப்படின்னு பா சிதம்பரம் சொல்றாரு. இது வந்து மென்கிராக்காக கவர்மெண்ட் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? இல்ல. இத்தனை வருடங்களாக நம்ம நாட்டை ஆண்டவங்க பேர்ல நீங்க வந்து ரோடு வைக்கிறீங்க, ஒரு குத்துப் வச்சுக்கிறீங்க, எல்லாமே பண்றீங்க. ஆனா இப்போ அதுல வந்து எங்கேயாவது மோடின பேர் வருதா? இல்ல. அப்புறம் இது மக்களுக்காக தானே நம்ம செய்யறோம். அதுல நல்ல திட்டங்கள் இன்னும் எப்படி மேம்படுத்த முடியும் அதுதான் நான் பாக்குறோம். அப்போ பேர் மாற்றுறதுல நீங்க மட்டும் பேர் மாத்தலாம். எல்லாத்திலும் ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி அது மட்டும் இருக்கலாம். நாங்க மக்களுக்காக மாத்தும் போது அது மட்டும் உங்களுக்கு ஒரு குற்றம்னா தெரியுதா? மகாத்மா காந்தி 2வது கொன்னுட்டீங்கன்னா நீங்க சொல்றீங்க. உங்க கட்சியில இருந்து வந்து ராகுல் காந்தி வந்து இவிஎம் வந்து நீங்க வந்து மேனிபுலேட் பண்றீங்கிறீங்க. ஆனா உங்க கட்சியில இருக்கிறது அவருடைய பி சிதம்பரமுடைய மகன் கார்த்தி சிதம்பரம். இவிஎம்ல எந்த தவறு இல்ல. உங்க கட்சியில கூட்டணியில இருக்கிறவங்க சுப்ரியா சுலே எந்த மாற்றமும் அதுல வந்து எங்களுக்கு கருத்து வேறுபாடு எங்களுக்கு இல்லை, அதுல எந்த தவறு நடக்கலன்னு சொல்றாங்க. அதுக்கு ப சிதம்பரம் ஏதாவது சொல்றாரு? இதே ப சிதம்பரம் அவர்கள் வந்து மக்கள் முன்னாடி உட்கார்ந்துட்டு எவ்வளவு தவறுகள் நடந்திருக்கு, இது பண்ணிருக்கலாம், நேஷனல் செக்யூரிட்டியை நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கோம், அதை ஒத்துட்டாரு. அப்போ நம்ம நாட்டுடைய அத்தனை மக்கள், நம்ம வந்துட்டு எல்லையில இருக்கிற அத்தனை வீரர்களுடைய உயிர் கொடுத்தோமே இத்தனை வருடத்துல, அதுக்கு காரணம் காங்கிரஸ் தான் நாங்க சொல்லிக்கலாமா? சொல்றதுக்கு வாய் இருக்கிறதுனால எது வேணாலும் சொல்லணுங்கிறது கிடையாது. யோசிச்சு சொல்லணும் யாரு இருந்தாலும். தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி வந்து விஜயோட காரமச்சான் தற்கொலை முயற்சி வரைக்கும் போயிருக்காங்க. நீங்களும் பல சின்னல்களை தாண்டி இன்னைக்கு பாஜகவோட துணை தலைவராக உட்கார்ந்துருக்கீங்க. அவங்கள மாதிரி ஆட்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? யாருக்காகவும் தன் உயிர் கொடுக்க வேண்டாம். யார் இருந்தாலும் உங்க உயிர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. கடவுள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உயிர், உங்க பெற்றோர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உயிர். அது எந்த தலைவர் இருந்தாலும் யார் இருந்தாலும் நீங்க நேசிக்கிறவங்கள, காதலிக்கிறவங்க, நீங்க அன்பா காட்டக்கூடியவங்க யார் இருந்தாலும் அவங்களுக்காக உங்க உயிர் கொடுக்கறதுல பாதிப்பு யாருக்கும் கிடையாது. உங்க பெற்றோர்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு இருக்கு. மத்தவங்க 4 நாள் அழுவாங்க, அடுத்த நாள் 4வது நாள் அந்த மாலை மாட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா வாழ்நாள் அழுறது உங்க பெற்றோர்கள் தான். சோ யார் இருந்தாலும் தயவு செஞ்சு உங்க உயிர் மதிக்கிறது முதல்ல கத்துக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஐயோ மறுபடியும் இந்த கேள்வி கேட்காதீங்க. எந்த தேர்தல் வந்தாலும் நான் போட்டியிட போறேன்னா அந்த ஆசையோட நான் வரதே இல்லை. கட்சி என்ன சொல்றாங்களோ, மேல இடத்துல நம்ம தலைவர் மேல் இடத்துல இருக்குது, தலைவர் இல்லைன்னா சொல்றாங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நான் வந்து கட்சியில இருக்கேன். தேர்தல்ல எனக்கு ஒரு போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா, இல்ல அடுத்தது வேற என்ன பொசிஷன் கொடுப்பாங்க, அந்த எதிர்பார்ப்புகளோடைய நான் பாஜகல இல்லை. நான் எதிர்பார்ப்புகளோட எல்லாமே கட்சிக்காக. ஏன்னா இன்னைக்கு நம்ம நாட்டுடைய முன்னேற்றம் பார்க்கும்போது 2047 ஒரு விக்சித் பாரத் 100ஆண்டு விழா நம்ம கொண்டாடும் போது, சுதந்திர தினம் கொண்டாடும் போது ஒரு விக்சித் பாரத் இருக்கணும்னா ஒரு கனவு, அந்த கனவு நிஜமாக்குறதுக்கு எந்த அளவுக்கு எங்களால பாடுபட முடியும். ஒரு பேசிக் காரியகர்த்தா, பாஜகவுடைய காரியகர்த்தா நான் சொல்றேன். என்னெல்லாம் நாங்க கஷ்டப்படணும், என்னால பாடுபடணும், அதெல்லாம் வரும். அவ்வளவுதான். விஜயும் சீமான் அவர்களும் RSS உடைய பிள்ளைகள் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. அவர் யார் பிள்ளை? டிஎம்கே உடைய பிள்ளையா இல்ல காங்கிரஸ் உடைய பிள்ளையா? அது அவர் சொல்லட்டும்.